கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த அதிகாலை நேரத்திலே தேவன் நம்மோடு கூட பேச ஒரு வேத பகுதியை தியானிப்போம். என்னுடைய பெயர் பாஸ்டர் ஆர் தாமஸ் துளசிராமன். என்னுடைய மொபைல் நம்பர் 7339586648. என்னோடு கூட தொடர்பு கொள்ளுங்கள். வெளியேறப்பட்ட சத்தியங்களை அறிந்து கொள்ளுங்கள். ஃபேஸ்புக்கில் சென்று துளசிராமன் தாமஸ் என்று சர்ச் செய்தால் இன்னும் ஏராளம் செய்திகளை நீங்கள் கேட்கலாம். யூடியூப், கூகுளில் சென்று தாமஸ் துளசிராமன் என்று சர்ச் செய்யுங்கள். யூடியூப்பில் நீங்கள் செய்திகளை கேட்கும்போது அதுக்கு கீழே சப்ஸ்கிரைப் பண்ணால் நான் தினந்தோறும் அதிகாலையில் கொடுக்கிறேன் ஜோயே ஜீவன் இன்டர்நெட் வேதாகம கல்லூரி சத்தியங்களை நீங்கள் கேட்டு ஆசீர்வதிக்கப்படலாம். கடைசி நாளின் எழுப்புதலில் தேவன் உங்களை வல்லமையாய் பயன்படுத்துவார். கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற ஊழியக்காரர்களாக இருப்பீர்களானால் என்னுடைய எல்லா செய்திகளையும் கேளுங்கள். உங்கள் நண்பர்களுக்கு, உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மார்க்கின் சுவிசேஷம் 1 அதிகாரம் 10வது வசனம். அவர் ஜலத்திலிருந்து கரை ஏறின உடனே வானம் திறக்கப்பட்டதையும் ஆவியானவர் புறாவை போல் தம்மேல் இறங்குகிறதையும் கண்டார். அவர் ஜலத்திலிருந்து கரை ஏறின உடனே இயேசு ஞானஸ்தானம் பெற்றார். ஜலத்திலே மூழ்கி பிறகு ஜலத்திலிருந்து கரை ஏறின உடனே, அது எதை அம்புக்குறியிட்டு காட்டுது? பாவத்துக்கு மரித்து, கல்வாரி சிலுவையிலே பாவத்தை சுமந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்திலிருந்து மூன்றாவது அவர் எழும்பி வருகிறதை வெளிப்படுத்துகிறது. அல்லேலூயா. அவர் ஜலத்திலிருந்து கரை ஏறின உடனே வானம் திறக்கப்பட்டது, தேவாவியானவர் புறாவை போல் தம்மேல் வருகிறதை கண்டார். வானம், பரலோகம் அவருக்கு திறக்கப்பட்டது. பரலோகத்துக்கு போய் சேர்ந்தார். அப்போ சிலுவை, மரணம், அடக்கம் பண்ணப்படுதல், உயிர்த்தெழுதல், இதுதான் ஞானஸ்தானம். பாவத்துக்கு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு தேவ நீதிக்கு நாம் பிழைப்பது ஞானஸ்தானம். பாவத்திலே மூழ்கி இருக்கக்கூடாது. நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் பாவத்தின் எண்ணங்களால் நிரம்பியிருந்தால் தேவாவியானவர் புறாவை போல இறங்கி வரமாட்டார். அசுத்தாவிதான் காகத்தை போல இறங்கி வந்துகிட்டே இருக்கும். அன்பானவர்களே, புறாவை போல பரிசுத்தாவியால் இறங்கணும்னா நம்முடைய மைண்டெல்லாம் தேவ நீதியால் நிரம்பியிருக்க வேண்டும். அல்லேலூயா. நான் பாவத்துக்கு மரித்து விட்டேன். பாவம் என்றால் என்ன? ஆதி பாவம், முதல் பாவம், ஏதேன் தோட்டத்து பாவம், நன்மை தீமை அறியத்தக்க கனி, அந்த நன்மார்க்க குணங்கள், தீவிர துன்மார்க்கம், சன்மார்க்கங்கள். அல்லேலூயா. ஒரு சன்மார்க்க கிறிஸ்தவனாய் இருக்க விரும்பாதீர்கள். அசுத்தாவிதான் உன்மேல் வந்து இறங்கும். யோபை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் உத்தமன், பொல்லாப்புக்கு விலகி தேவனுக்கு பயப்படும் சொல்லிட்டு கட்சியில் சன்மார்க்கனும் என்ற ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. யோபு ஒரு சன்மார்க்க மென்டாலிட்டி, சன்மார்க்க ஒரு மனநிலை உடையவனாய் இருந்திருக்கிறான். அவருடைய வாழ்க்கையிலே பார்க்கிறோம், சத்துரு உள்ளே புகுந்து அவன் வாழ்க்கையில ஏராளம் சேதத்தை உண்டு பண்ணினதை பார்க்கிறோம். அதற்கு தான் சன்மார்க்க மனநிலையை எடுத்து போடுங்கள். ஆதாமை தேவன் சன்மார்க்கனும் துன்மார்க்கனுமாய் உருவாக்கவில்லை, அவனை ஜீவமார்க்கனாய் உண்டாக்கினார். தேவன் தம்முடைய சாயலின்படி, தம்முடைய ரூபத்தின்படி ஆதாமை உண்டாக்கினார். தேவனுடைய சாயல் என்ன? அது ஜீவனுள்ள சாயல். இயேசு நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் என்று சொன்னார். அதனாலே நீங்கள் ஜீவ மார்க்கத்திலே நிறைந்திருந்தால் பரிசுத்தாவியான புறாவை போல் உங்கள் மேல் இறங்கித்தான் ஆக வேண்டும்.
பரிசுத்தாவி என்றால் என்ன? வெறும் பரிசுத்தாவியா? அந்த பரிசுத்தாவிக்குள்ள தேவநீதி, உயிர்த்தெழுதல், வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நிரம்பி இருக்கிறது. அவைகள் எல்லாம் உங்கள் மேல் வந்து தங்கிவிடும். அதுக்கு ஜீவ கிறிஸ்து இயேசுதான் தேவநீதி. பாவத்துக்கு மரித்து விட்டேன், பாவ சிந்தனை எனக்குள் இல்லை. தேவ நீதியின் சிந்தை, கிறிஸ்துவின் சிந்தை தான். அந்த கிறிஸ்துவின் சிந்தை என்ன சொல்லுது? ஜீவனும் சமா தேவநீதியும் உயிர்த்தெழுதலும் பிதாவாகிய தேவனுக்கும் மாம்சமான யாவருக்கும் ஆவியின்படி எழுத்தின்படி வாழ்நாள் முழுக்க கொடுத்து கொண்டே இருக்கிறது. நான் ஆதாமுக்குள் மரித்து விட்டேன், இப்போது கிறிஸ்துவுக்குள் மறுபடியும் பிறந்திருக்கிறேன். அந்த கிறிஸ்து கோடா கூடி விலைமதி கொள்ளாது. தேவநீதி உயிர்த்தெழுதல், இயேசு கிறிஸ்து நாமட்ட வாக்கு தத்தங்கள் எல்லாம் அந்த இயேசு கிறிஸ்துக்குள்ளே கோடா கூடிய புதைந்து மலிந்து கிடக்கிறது. அதை பிதாவாகிய தேவனுக்கும் முழு உலகத்துக்கு நான் வெளிப்படுத்த 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 அவர் ஜலத்திலிருந்து கரை ஏறின உடனே பாவத்துக்கு மரித்து தேவ நீதிக்கு பிழைக்கும் பொழுது நாம் பாதாளத்திலிருந்து உயிர்த்தெழுதலை பெற்றுக் கொள்கிறோம். பாவம் மரித்து பாதாளத்தை அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்திலிருந்து நாம் கிறிஸ்துக்கு தேவ நீதி கேட்டு உயிர்ப்பிக்கப்படும் பொழுது வானம் திறக்கப்பட்டு தேவாவி நம்மேல் புறாவை போல இறங்குகிறது. தெரிந்து கொள்ளுங்கள். அவர் ஜலத்திலிருந்து கரை ஏறின உடனே வானம் திறக்கப்பட்டது. ஆவியானவர் புறாவை போல் தம்மேல் இறங்குகிறதையும் கண்டார். ஆவியானவர் என் மேல இறங்கணும், பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெறணும், நீங்க ஜலத்திலிருந்து கரையேறணும். அல்லேலூயா. ஜலம் ஞானஸ்தானம் பெறும்போது இந்த ஜலத்துக்குள்ள மூழ்கப்படுகிறீர்கள், பாவத்துக்கு மரித்து விடுகிறீர்கள். பாவத்தின் வாடை உங்கள் ஆவியிலே சிந்தையிலே வீசக்கூடாது. மாம்ச சிந்தை அசுத்தாவியை தான் உங்கள் மேல இருக்கும். அசுத்தாவி வெறும் அசுத்தாவியில் அதுல சாப பாவம் மரணம் வியாதி வறுமை தரித்திரம் நித்திய நரகமே இருக்குது. அதனால் ஆதாமுக்குள் நீங்கள் மரிக்க வேண்டும், கிறிஸ்துவுக்குள் உயிர்ப்பிக்க வேண்டும். அந்த கிறிஸ்துவ உங்கள் வாயிலும் இதயத்திலும் பிதாவாகிய தேவனுக்கும் மாம்சமானி அவருக்கும் கோடாகுடி கொடுக்கிறேன்னு சொல்லணும். இந்த பட்டணத்துக்கு இயேசு ஜீவன், பரிபூர்ண ஜீவன், பரலோக ராஜ்யம், பாலும் தேனும் நலமும் விஷாலமான ராஜ்யத்தை, பரலோக ராஜ்யத்தை, அளவற்ற அன்பு, அளவற்ற கிருபை, அளவற்ற தயவு, கோடாகுடி கிறிஸ்துவின் ஐஸ்வர்யத்தை பிதாவாகிய தேவனுக்கு பட்டணத்துக்கு தேசத்துக்கு முழு உலகத்துக்கு நீ கொடுக்கிறேன் சொல்ல 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 தேவ நீதியின் ஐஸ்வர்யத்தால் நிரம்பியிருக்கிறீர்கள், தேவ நீதியின் மகிமையால் நிரம்பியிருக்கிறீர்கள், தேவ நீதியின் வரங்களால் நிரம்பியிருக்கிறீர்கள். இயேசு கிறிஸ்துவின் பரிபூர்ணத்துவத்தை பிதாவாகிய தேவனுக்கு உலகத்துக்கு வெளிப்படுத்த 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 நீங்கள் ஜலத்தில் இருந்து கரையேற வானம் திறக்கப்பட்டு தேவாவி உங்கள் மேல் ஊற்றப்படும். பாருங்க, எப்படிங்க கிறிஸ்துவை வெளிப்படுத்துறதுன்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஆதாமை எப்படி வெளிப்படுத்துறீங்க? உங்களுக்குள் ஆதாமின் சிந்தை இருந்தால் அது தேவனுக்கும் உலகத்துக்கும் அந்த ஆதாமின் சிந்தை போகிறது, மாம்ச சிந்தை போகிறது. விளைவி அசுத்தாவி உங்கள் மேல இருந்து வியாதிகளும் சாபங்களையும் பாவங்களையும் மரணத்தை விளைவி இப்படியே வைத்துக் கொண்டிருக்கிறது. அப்போ கிறிஸ்துவின் சிந்தனா இயேசு ஜீவ சரீரம் ஜீவரத்தம், அது கோடா கோடி விலை, அது பிதாவாகிய தேவனுக்கும் முழு உலகத்துக்கும் நீங்கள் கொடுக்கும்போது பரிசுத்தாவி உங்கள் மேல் வருகிறது. அல்லேலூயா. கிறிஸ்துவை டிஸ்ட்ரிபியூட் பண்ண வேண்டும் மாம்சமான யாவருக்கும், பிதாவாகிய தேவனும் அவருடைய நாமம், அவருடைய ராஜ்யம், அவருடைய சேத்தம் பரமடுக பிதா உங்களுக்கு செய்யப்படுவது மகிழ்வுப்படுவது வரும் சொல்லும்போது அன்றன்றுள்ள ஆகாரம் உங்க மேல ஊற்றுறது பார்க்க. சரி, இப்போ அவர் ஜலத்திலிருந்து கரையேறின உடனே வானம் திறக்கப்பட்டதையும் ஆவியான புறாவை போல் தம்மேல் இறங்குகிறதையும் கண்டார். அடுத்த வசனம் பாருங்க. அன்றியும் நீர் என்னுடைய நேசகுமாரன், உம்மில் பிரியமாயிருக்கிறேன் என்று வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. அன்றியும் நீர் என்னுடைய நேசகுமார். நீங்கள் கிறிஸ்துவுக்குள் மறுபடியும் பிறந்தால் பிதாவினுடைய நேசகுமாரருமாய் மாறிவிடுகிறீர்கள். நீங்கள் கிறிஸ்துவுக்குள் மறுபடியும் பிறக்கும் போது நீங்கள் பிதாவின் நேசகுமார்த்திகளாய் மாறிவிடு, நேசகுமாரன் குமார்த்திகள். அன்றியும் நீர் என்னுடைய நேசகுமாரன், உம்மில் பிரியமாயிருக்கிறேன் என்று வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிச்சான். அப்போ உலகத்தில் திருவோ பேர் ஞானஸ்தானம் எடுத்திருக்காங்க. அப்போ ஞானஸ்தானம் எடுக்கும்போது பாவத்துக்கு டோட்டலாய் மரித்து அடக்கம் பண்ணப்படும். இயேசு சிலுவையில் பாவத்தை சாபத்தை எடுத்துட்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு அவர் 3ஆம் நாள் உயிரோடு கூட இருந்தாரு. அந்த சிலுவையில் மரிக்கும் போது அவர் என்ன பண்ணாரு? ரத்தத்தை, ஜீவ ரத்தத்தை சேர்ந்தார், ஜீவ சரீரத்தை கொடுத்தாரு. பிதாவாகிய தேவன் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் ஆவியா மாம்சமான யாரும் கொடுத்தாரு. அதுதான் பாவத்தையும் மரணத்தையும் பாதாளத்தையும் 3ஆம் நாள் பாதாளத்தை உயிரோடு கூட ஏற்ப செய்தது. அப்போ உலகத்தின் பாவத்தின் சம்பளம் மரணத்தை ஏற்றுக்கொண்டு நீங்கள் ஒவ்வொரு நாள் இயேசு ஜீவனையும் பரிபூர்ண ஜீவனும் பிதாவாகிய தேவனுக்கும் மாம்சமான யாருக்கும் கொடுக்க 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 பாதாளம் உங்களை கக்கிவிடும்.
ஜலத்திலிருந்து நீங்கள் கரையேறுவீர்கள். பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து, மரணத்திலிருந்து, தரித்திரத்திலிருந்து நீங்கள் கரையேறி பரிசுத்தாவி உங்கள் மேல் ஊட்டப்பட்டு, நீர் என்னுடைய நேசகுமாரன், உம்மில் பிரியமாய் இருக்கிறேன் என்று வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகிறது. அந்த இயேசுக்கு நடந்த சம்பவம் உங்களுக்கு நடக்கும். இயேசு நமக்கு மாதிரியாக தான் அதெல்லாம் செய்து காண்பித்தார். அப்போ நீ என்ன பண்ணணும்? மாம்ச சிந்தையை வெறுத்து தள்ள வேண்டும். கிறிஸ்துவ சிந்தையை தான் காட்ட வேண்டும். உன் குடும்பத்தார், இனத்தார், தேசத்தார், மாம்சமானியார், இயேசு ஜீவன். இயேசு சொன்னார், நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன். ஆதாம் சொல், நான் நன்மை தீமை அறியத்தக்கவன். அவன் தான் ஆதாம். அது சாகவே, அதான் பாவத்தின் சம்பளம், மரணம். அசுத்தாவி இறங்கிட்டே இருக்கும். விளைவு பிரச்சனை உள்ள மனுஷனாவே இருப்பான். ஜானேனா மொழி சறுக்கிற மாதிரியே இருக்கும். உரிமையா பிசாசு உரிமை கொள்வார். இப்போ ஆதாமுக்குள் மறித்து விட்டேன். நன்மை தீமை அறியத்தக்க கனி, நன்மார்க் சன்மார்க்க துன்மார்க்க குணங்கள் போய்விட்டது. இப்போது இயேசு ஜீவ மார்க்கம், ஒரே மார்க் ஜீவ மார்க், தேவ நீதி உயிர்த்ததல். இயேசு சாமட்ட வாக்கு தத்தங்களை பிதாவாகிய தேவனுக்கு செலுத்த, அதுக்கு ஒப்பாய் மாம்சமான யாவருக்கும் கொடுக்க நீங்கள் ஜலத்தில் இருந்து கரையேறுங்கள். மரணத்திலிருந்து, பாதாளத்திலிருந்து, மரித்தோர் ஊதி தரித்திரத்திலிருந்து கரையேறி இயேசு ஐஸ்வர்யம் கோடாக்குடைய பிதாவாகிய தேவனுக்கும் மாம்சமான யார் கொடுக்கணும். இயேசு சிலுவையில பாவத்தின் சம்பளம் மரணத்தை ஏற்றுக்கொண்டு அவர் தேவ நீதியின் சம்பளம் ஊதி பிதா ஆவியை ஜீவன் இயேசு ரத்தத்தில் வெளிப்பட்டது. அந்த இயேசு ரத்தம் தேவ நீதியும் உயிர்த்தெழுதலுமா இருக்குது. அது பிதாவாகிய தேவனுக்கும் மாம்சமான அவருக்கு ஆவியின்படி எழுத்தின்படி கொடுக்க பாதாளம் அவரை கக்கி விட்டது. 3 நாளைக்கு மேல பாதாளம் கட்டி வைக்கல. அப்போ ஜலத்திலிருந்து கரையேறின உடனே வானம் அவருக்கு திறக்கப்பட்டு தேவாவிய புறாவை போல அவர் மேல் வந்து இறங்கியது. நீர் என்னுடைய நேசகுமாரன், உம்மில் பிரியமாயிருக்கிறேன் என்று வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. உடனே ஆவியானவர் அவரை வனாந்திரத்துக்கு போகும்படி ஏவினாராம். ஜலத்திலிருந்து கரையேறின உடனே தேவாய் புறாவை போல இறங்கின உடனே ஆவியானவர் என்ன அவரை வனாந்திரத்துக்கு போகும்படி ஏவினாராம். இந்த உலகம் ஒரு வனாந்திரம். அன்பாலே ஆதாம் பாவம் செய்து தேவ மகிமைட்டு போன பிறகு சொன்ன உன் நிமித்த பூமி சபிக்கப்பட்டு முள்ளும் குறுப்பும் முளைப்பிக்குமா. அங்க இயேசுவை உடனே ஆவியானவர் அவரை வனாந்திரத்துக்கு போகும்படி ஏவினார். இயேசு யாரு? ஜீவ விருட்சத்தின் கனியா இப்போ வனாந்திரத்துக்கு போறாரு. வனாந்திரம் வயல்வெளியாகும், செழிப்பான தோட்டமா மாறிடுங்க. நீங்க இயேசு ஜீவனையும் பரிபூர்ணத்தையும் தேவன் தனக்கு முழு உலகத்துக்கு மாம்சமான சுவாசமுள்ள யாவுக்கும் ஜீவனையும் பருவ இயேசு சாப்பிட கொடுக்க சுற்றி இருக்கிற வனாந்திரமெல்லாம் வயல்வெளியா மாறணும். அதான் சாட்சி. அப்போ உடனே ஆவியான அவரை வனாந்திரத்துக்கு போகும்படி ஏவினார். அவர் வனாந்திரத்திலே 40 நாள் இருந்து சாத்தானால் சோதிக்கப்பட்டு அங்கே காட்டு மிருகங்களின் நடுவிலே சஞ்சரித்துக் கொண்டிருந்தார். தேவ தூதர்கள் அவருக்கு பணிவிடை செய்தார்கள். பாருங்க, அவர் வனாந்திரத்திலே 40 நாள் இருந்து, 40 நாளா ஒரு மனுஷனுடைய ஆயுசு நாளை குறிக்கிறதுன்னு சொல்றாங்க. 40 நாள், அதுக்கு ஒரு அர்த்தம் மனுஷனின் ஆயுசு நாட்கள். அப்போ மனுஷ ஆயுஷ் நாட்கள் முழுவதும் அவர் வனாந்திரத்தில் 40 நாள் இருந்து சாத்தானால் சோதிக்கப்பட்டு, சாத்தான் சோதிக்கிறான். இந்த உலகம் பொல்லாங்கனுக்குள் இருக்கு. இந்த உலகத்தின் அதிபதி யாரு? சாத்தான். ஆதாம் பாவம் செய்து தேவ மகிழ்ச்சி போனதுனால இந்த உலகத்தை சாத்தானுக்கு தாரவாத்ததான் ஏதேன் தோட்டத்துல. அப்போ இந்த உலகத்துக்கு அதிபதி அதை தவிர்க்க முடியாது. அப்போ அவர் வனாந்திரத்திலே 40 நாள் சாத்தானால் சோதிக்கப்பட்டு அங்கே காட்டு மிருகங்களின் நடுவிலே சஞ்சரித்துக் கொண்டிருந்தார். காட்டு மிருகம்னா கொடிய மிருகங்கள் இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ காட்டு மிருகங்கள் நடுவிலே சஞ்சரித்துக் கொண்டிருந்தார். தேவ தூதர்கள் அவருக்கு ஊழியம் செய்தார்கள். இதுதான் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை. தேவ தூதம் பணிவிட ஊழியம் செய்யாத ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை இருக்கவே கூடாது. தேவ தூதர் பணிவிடை செய்யணும். என்ன பண்ணீங்க? கிறிஸ்துவா இருக்க வேண்டும். வேற ஒன்றும், அது வேற ஒரு குவாலிபிகேஷன் கிடையாது. ஆதாமுக்குள் இருந்தா பிசாசின் தூதர்கள் தான் பணிவிடை செய்ய, அசுத்தாவி தான் பிசாசின் தூதர்கள். அப்போ பரிசுத்தாவியார் உண்மையில இருக்கும்போது பரிசுத்த தேவ தூதர்கள் உனக்கு பணிவிடை செய்வார்கள். அந்த தேவ தூதர்கள் பணிவிடை செய்வது காட்டு மிருகங்கள் எல்லாம் வாய் கட்டப்படும். பிசாசெல்லாம் உங்களை சேதப்படுத்தாது, வியாதி சேதப்படுத்தாது, சாபம் சேதப்படுத்தாது, தரித்திரம் சேதப்படுத்தாது. தேவ தூதர்கள் பணிவிடை செய்வார்கள். சாபத்தை, பாவத்தை, மரணத்தை, தரித்திரத்தை, ஆபத்து, நாசம், மோசம் எல்லாத்தையும் சிதறடிப்பார்கள். ஒரு தேவ தூதர் பட்டயத்தை வைத்து 80,000 சத்துருக்களை சங்கரித்தான் எல்லாம் பார்க்கிறோம். அப்போ தேவ தூதர்கள் அவருக்கு பணிவிடை செய்த. அப்போ ஞானசானி எடுத்து ஜலத்தின் கரையை பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்ற உனக்கு 40 நாள்
வனாந்திரத்திலே சாத்தானால் சோதிக்கப்படுகிற இந்த உலகமாகி இந்த வனாந்திரத்திலே சாத்தானுடைய சோதனை இருக்கிறது. அந்த சாத்தானுடைய சோதனை நான் எப்படியா ஜெயிப்பேன், நீ தலை மேல கை வச்சு கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. சாத்தான் தான், இயேசு தான். இயேசுவாகவே இருந்தால் சாத்தான் எதையுமே உன்னை மேற்கொள்ளவே முடியாது. நீ இயேசுக்குள்ளே இருக்கணும். அல்லேலூயா. இயேசு ஆதாமா மாறிட்டா சாத்தான் எல்லா சோதனையிலும் உன்னை ஜெயிச்சிடுவான். அதேதான் விஷயம். நீ ஜீவனுள்ளவனாவே இருந்தீனா தேவன் தனக்கு முழு உலகத்துக்கும் இயேசு ஜீவனையும் பரிபூர்ண ஜீவனையும் வெளிப்படுத்தினால் சாத்தான் உன்னை சேதப்படுத்தவே முடியாது. பொல்லாத மனிதர்கள் உன்னை சேதப்படுத்த, வியாதி உன்னை சேதப்படுத்தாது, தரித்திரம் உன்னை சேதப்படுத்தாது, பாவம் உன்னை சேதப்படுத்தாது, எதுவுமே உன்னை சேதப்படுத்தாது. தேவ தூதர்கள் உனக்கு பணிவிடை செய்வார்கள். என்ன அருமையான ஒரு வாழ்க்கை. அப்போ அவர் வனாந்திரத்தை 40 நாள் இருந்து சாத்தானால் சோதிக்கப்பட்டு, சாத்தான் வந்து சோதிக்கிறான். என்ன சோதிக்கிறான்? இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை. அதாவது காமனா சாத்தானுடைய சரக்கு என்கிட்ட இல்லை. நன்மை தீமை அறியத்தக்க வாடை என்னிடத்தில் இல்லை. சன்மார்க்கம் இல்லை, துன்மார்க்கம் இல்லை. அப்ப என்னதான் இது? இயேசு கிட்ட ஜீவ மார்க்கம் தான். அந்த ஜீவ மார்க்கம் என்ன பண்ணுது? இயேசு ரத்தத்தை பிதாவாகிய தேவனுக்கு அது கொப்பாய் மாம்சமான இயேசு ஜீவ உலகம், ஜீவவானம், ஜீவ பூமி, ஜீவரத்தம், தேவநீதி, உயிர்த்தேர்தல், வாக்குத்தத்தங்கள், பாவலும் தேனும் நலம் விஷாலம் மகிமை கனவு புகழ்ச்சி அன்பு சமாதானம் சந்தோஷம் நீதிபுரம் விசுவாசம் சாந்தி எடுக்கும். இயேசுக்கு சாமட்ட வாக்கு தத்தத்தை ஜீவனுக்குள்ள தேவநீதி உயிர்த்ததுக்குள்ள இருக்கிற காரியங்களே எடுத்து பிதாவாகிய தேவனுக்கு அது கொப்பா மாம்சமான யாருக்கு வெளிப்படுத்திக்கிட்டே இருந்தாக்கா சாத்தான் வந்து பார்ப்பான். ஒன்னும் செய்ய முடியாது. ஏன்னா சாத்தானுடைய காமன் அவனுக்கு எனக்கு இயேசு சம்பந்தமா எதுவுமே கிடையாது. இயேசு ஜீவ விருட்சத்தின் கனியாய் இருக்கிறார். அப்போ அவர் வனாந்திரத்திலே 40 நாள் இருந்து சாத்தானால் சோதிக்கப்பட்டு அங்கே காட்டு மிருகங்கள் நடுவிலே சஞ்சரித்துக் கொண்டிருந்தார். தேவ தூதர்கள் அவருக்கு ஊழியம் செய்தார்களாம். அப்போ இயேசு கிறிஸ்து சரி, இயேசு அவர் அப்பத்தை பூசி திராட்சை இயேசு உனக்குள்ள இருக்கிறாருன்னா உனக்கு தேவ தூதர்கள் பணிவிடை செய்யணும். அதுக்கு நீ யாரா இருக்கணும்? இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைக்கு படி வாழணுமா இல்லையா? மாம்ச சிந்தை, கவலை, பயம், வெறுப்பு, கசப்பு, கண்களிச்சம், ஜீவனத்தில் வறுமை, முறுமுறுப்பு, பகை, கசப்பு, இதெல்லாம் இருந்தாக்கா இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தையின்படி ஆதாமின் சிந்தைப்படி வாய்கிறாய். உடனே பசுத்தாய் நீங்கி போயிடுச்சு. தேவதூதர் உனக்கு பணிவிடை செய்ய முடியல. அசுத்தாய் உன் வாழ்க்கை உள்ள பிசாசின் போராட்டமா இருக்கிறது. இதான் உண்மை. அல்லேலூயா. அப்போ மறுபடியும் பிறந்து ஞானஸ்தானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேறினுடைய கிறிஸ்து உனக்குள்ளே இருக்கிறார். இனி நான் அல்ல, இயேசுவே எனக்குள் இருக்கிறார் என்று பவுல் சொன்னானா இல்லையா? இனி நானே இல்லப்பா, அந்த பழைய மனுஷனே இல்லை. அந்த பழைய மனுஷன் நான் சுயம் உனக்குள்ள இருந்துட்டாக்கா வாழ்நாளெல்லாம் அசுத்தாவிதான் வரும். நீ ஒரு காரியத்தையும் தேவடைய ராஜ்யத்துக்காக செய்ய முடியாது. இனி நானே இல்லை, இயேசு எனக்குள்ள இருந்தா நான் இயேசு தான் காட்டுவேன். சோதனையோ பிரச்சனையோ பாடோ உபத்திரமோ என்னமோ ஏதோ இயேசுவை காட்டினா எல்லாம் வெயில்பட்டபடி போல எல்லா பிரச்சனையும் தீர்ந்தே போயிடுங்க. அந்த இயேசு சரீரம், இயேசு ரத்தம், அதை பிதாவாகிய தேவனுக்கும் மாம்சமான யாரும் இயேசு தழும்புகளால் குணமானீர்கள். அவருடைய தரித்திர ஐஸ்வர்யவான்களாக்கப்பட்டீர்கள். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டீர்கள். பாவத்தின் சம்பளம் மரணத்துக்காக தேவநீதிட்டு உயிர்த்தால் எல்லாமே நீக்க சாபம் பாவம் மணல் நீ ஆசீர்வாதம் உயர் வெற்றி தேவன் உனக்கு உண்டாகிக்கொண்டே இருக்கும். ஒரு நாள் 2 நாள் சென்று விட்டுரு கிடையாது. வாழ்நாள் முழுக்கப்படி இருந்தால் நீ சாத்தானால் எந்த ரீதியில் சோதிக்கப்பட்டாலும் சாத்தானுடைய சோதனையில நீங்க சிக்கவே முடியாது. எப்போ கிறிஸ்து இயேசுக்குள்ளே இருக்கும்போது. கிறிஸ்து இயேசு யாரு? தேவநீதிட்டு உயிர்த்த இயேசு சாமண்ட வாக்கு தத்தங்கள் அதை பிதாவாகிய தேவனுக்கு கொடுக்கணும். குமார பசு அதுக்கப்புறம் மாம்சம் ஆதாம் இயேசு சாமண்ட வாக்கு கோடாகுடி கொடுக்க ஒரு கிறிஸ்துவுக்குள் இருந்தால் இயேசு ஜீவன் உள்ளவர், அவர் மத்தியஸ்தர், அவர் மாறவே மாட்டார். எந்த சோதனையும் உங்களை ஜெயிக்க முடியாது. அப்போ அவர் வனாந்திரத்திலே 40 நாள் இருந்து சாத்தானால் சோதிக்கப்பட்டு அங்கே காட்டு மிருகங்கள் நடுவிலே சஞ்சரித்துக் கொண்டிருந்தார். தேவ தூதர்கள் அவருக்கு ஊழியம் செய்தார்கள். அப்போ உனக்கு இயேசு ஏற்றுக்கொண்ட உனக்கு யாருக்கு ஊழியம் செய்யணும்? தேவ தூதர் ஊழியம் செய்யணும். நீ இயேசுவை தான் காட்டணும். அதுதான் சொன்னார், மலை உபதேசத்தை கை கொடுக்கும். உங்களை சபிக்கிறவளை ஆசீர்வதிகள், பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், சத்துருக்களை உங்களை துன்பப்படுத்துவதாகவும் நிந்திக்கால் ஜெபம் பண்ண இயேசுவை கொடுங்கள். ஹல்லேலூயா. சுருக்கமாக ஆசீர்வதிக்கிறது, நன்மை செய்யுது, ஜெபம் பண்ண இயேசு சரியேசு தேவநீதி இயேசு சாப்பிட வாக்கு தத்துக்களை பிதாவாகிய தேவனுக்கு மாம்சமான யாவருக்கும் கொடுக்க தேவ தூதர்கள் பணிவிடை செய்வார்கள். சத்துருக்கள் உன்னை மேற்கொள்ளவே முடியாது. ஜெபமல்லமா? அதனால் அன்பான தேவனிடத்திலே எந்த வெளிப்பாடோடு கூட வாழுங்கள். ஆதாமுக்குள் பிறந்த நீங்கள்
கிறிஸ்துக்குள் மறுபடியும் பிறந்திருக்கிறது. அது கிறிஸ்து ஜீவனாய் இருக்கிறார். தேவன் நீதிட்டு உயிர்த்தெழுதலாய் இருக்கிறார். அது பிதாவாகிய தேவனுக்கு அது ஒப்பாய் மாம்சமான இயேசு சார் இயேசு அது பரலோக ராஜ்ய இயேசு ஆதாம் பாதாள ராஜ்யம் கண்கிலிச்சமா ஜீவனத்தின் அவிசுவாசம் அவநம்பிக்கை சந்தேகம் இருமனம் இதையே தேவனுக்கு தனக்கு உலகத்தை காட்டியிருந்தா அசுத்தாவி வந்து இறங்கி எல்லா காட்டு மிருகங்களும் உங்களை சேதப்படுத்தி பிசாசின் கிரியங்கள் எல்லாம் நிறைவேறி அப்படியே பாவத்தில் சாபத்தில் மறந்து நித்திய பாதாளத்துக்கு போய் சேர்ந்துடும். அப்போ பிந்தினாதாம் இயேசு ஜீவன் பரிபூர்ண ஜீவ மார்க்கத்துக்குள்ள வர வேண்டும். நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன். என் பிதா ஜீவனுள்ள குமாரன் ஜீவனுள்ளவராயிருக்கும் அருள் செய்திருக்கிறார். நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாகி அது பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்று சொல்லி அவர் ஜீவ வார்த்தையாயிருக்கிறார். வார்த்தை மாம்சமாகி கிருபையும் சத்தியம் நமக்குள்ளே வாசம் பண்ணி இருக்கிறார். அப்போ இயேசு ஜீவ மார்க்கத்துக்குள் வர வேண்டும். ஜீவ மார்க்கத்துக்குள் வந்தவன் ஜீவன் என்றால் காட் கைண்ட் ஆஃப் தேவரகமான ஒரு வாழ்க்கை. தேவனைத்தான் முழு உலகத்துக்கும் தேவனுக்கு மாம்சமாக கிறிஸ்து ஜீவனை பரிசு கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். அப்போது வனாந்திரமாகி இந்த உலகத்தில் இந்த மதுரைப்பட்ட இந்த தமிழ்நாடு இந்த இந்திய தேசத்திலே எவ்வளவுதான் சோதனை வந்தாலும் நீங்க ஜீவனும் பரிபூர்ஜியம் தேவனுக்கு தனக்கு கொடுக்க 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 எந்த பிசாசு சோதனை ஜெயிக்கவே பிசாசு உங்கள் வாழ்க்கையில மேற்கொள்ளவே முடியாது. மாறாக தேவ தூதர் உங்களுக்கு பணிவிடை செய்து கொண்டே இருப்பார்கள். உண்மை அதுதான். இங்க பாருங்க லூக்கா 12 இயேசு சொல்றாரு, அன்றியும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், மனுஷன் முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ. ஏசு சொல்றாருங்க, மனுஷனா உங்க வீட்டாரும் குடும்பத்தாரு இனத்தாரு தேசத்தாரு நீ வேலை சொல்லி பட்டணம் தேசம் உலகம் மனுஷன் முன்பாக இயேசுவை அறிக்கை பண்ணணும். இயேசு யாரு? ஜீவன் உள்ளவர். தேவன் இது தூய்தல் குடும்பத்தாருக்கு மத்தியஸ்தத்தை அவங்க பேரை சொல்லி பிதாவாகி இருக்கும் மாம்சமான இயேசு ஜீவனை பரிசு அறிக்கை செய்ய அவனை மனுஷகுமாரன் தேவதூருக்கு முன்பாக அறிக்கை பண்ணுவாராம். பூமியில மதுரைப்பட்டிருந்த இந்த தாமஸ் இயேசு ஜீவன் பரிபூர்ண மனுஷனுக்கு முன்பாக அறிக்கை பண்ணி கொடுக்குது. இயேசு சரி இயேசு ரத்தம் தேவனீட்டு இவ்வளவா உலகத்தை அனுபவம் தேவனீதி உயிர்த்து கொடுக்க உன் பேரு தேவதூருக்கு முன்பாக அறிக்கை பண்ணக்கூடாது. எதுக்கு? பணிவிடை செய்யுது இந்த பூமியில பிசாசுக்கு சாபத்துக்கு பாவத்துக்கு மரணத்துக்கு தரித்திரத்துக்கு பொல்லாத மனிதர்களுக்கு விலைக்கு பாதுகாத்துக்கு பணிவிடை செய்கிற ஒரு தேவதூதனமாம். ஆல்மைட்டி ஏஞ்சல்ஸ் செங்கடல கூட பிளந்து விட்டுருவான். யோர்தான் கூட எரிகோ மதிலாம் வீழ்ந்து போடுவான். அவ்வளவு பெரிய தேவதூதர்கள் உனக்கு பணிவிடை செய்கிற ஒரே குவாலிபிகேஷன் நீ இயேசுவத்தான் அறிக்கை பண்ணணும். மனுஷனுக்கு முன்பாகனா நீ வாயு எல்லா இடத்துல நிமிஷம் காலையிலேருந்து நைட்டு தூங்குற வழி மனுஷன் இயேசு ஜீவனம் பரிபூர்ண ஜீவனம் இயேசு சாமண்ட வாக்குத்தத்தில் அறிக்கை இயேசு வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கோம். போப்பா இயேசு விட்டுட்டுனா என்ன பண்ணுவேன்? ஆதாமை அறிக்கை பண்ணுவார். கவலை பயம் வெறுப்பு வீண் பார்த்து அவிசுவாசம் அவநம்பிக்கை சந்தேகம் இருமனம் ஆகாது போகாது வராது இப்படியே பேசி தேவதூதம் பண்ணி அசுத்தாவி தான் வந்து பண்ணி செய்யும். அசுத்தாவி வந்து இறங்கி வாய்நாளெல்லாம் வீணாலா போடும். தாவி சொல்ல கத்திரை காலத்திலும் சோத்திர துதி எப்போது வாயில் இருக்கும். என் நாதோறும் உமது நீதி உமது துதி சொல்லிக்கொண்டே இருக்குமா. அந்த உமதி நீதியார் இயேசு தான். அவரே தேவனால் ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் அவருடைய நீதியை அறிக்கை பண்ணிக்கிட்டே இருக்கும் தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கு. தாவீது தாவீதுக்கு தேவ தூதர்கள் பணிவிடை செய்தார்கள். போட்டு சங்கீதம் 34 போய் வாது கர்த்தருக்கு பணிவிடை செய்கிற தேவ தூதர்கள் போடப்பட்டிருக்கு. அப்போ அன்பானுலே இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ விரும்புங்கள். சங்கீதம் 34 கர்த்தரை நான் இக்காலத்தில் துதி எப்போதும் வாயில் இருக்கும். கர்த்தருக்குள் என் ஆத்மா மேன்மை சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு மகிழ்வார்கள். என்னோடு கூட கர்த்தரை மகிழ்வுபடுத்த நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக. நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்தையும் என்னை நீங்களாக்கிவிட்டார். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசமனை அவர்கள் முகங்கள் வைக்க விடவில்லை. எந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தரை கேட்டு அவன் நெடுக்கங்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார். கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்கள் சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறாராம். தாவீது சங்கீதம். தாவீது அபிமேலுக்கு முன்பாக வேஷம் மாறும்போது அவனால் துரத்து விட போகிற பாடின சங்கீதம். அப்போ இந்த கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்கள் சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறாராம். அப்ப இந்த கர்த்தருடைய தூதனுக்கு முன்பாக உன் பேர் அறிக்கை பண்ண பூமியில மனுஷன் முன்பாக இயேசு அறிக்கை பண்ணணுங்க. யாரையோ ஒன்னு அறிக்கை பண்ணணுங்க. எது லாபம்? இயேசு அறிக்கை பண்ணா லாபம். இயேசு கோடா கூடி விலை மதிப்பு. ஆதாம் அறிக்கை மாம்ச சிந்தைய மக்கள் மத்தியில் வெளிப்பத்தி நாடு தெரியல, ஊர் செய்யல, அவன் தெரியல, இவன் செய்யல, அரசியல் போகாதி சரியில்லை, அவர் அப்படி பண்றாரு இப்படியே பேசியதே தக இயேசு அறிக்கை பண்ணல. நீங்க பிரச்சனையும் போராட்டத்தையும் வெறுப்பையும் கசப்பையும் மாம்ச சிந்தை அறிக்கை பண்ணி அறிவு வீணா வாழ்நாளெல்லாம் வீணா போச்சு. அசுத்த தூதர்கள் அசுத்த ஆவிகளை வந்து வாழ்க்கையே வீணா போச்சு. ஆனால் இயேசுவை ஏற்றுக்கொண்ட நீங்கள் மனுஷனுக்கு முன்பாக இயேசுவை அறிக்கை கடிந்து கொள்ளலாம், புத்தி சொல்லலாம், ரொம்ப விலகி இருக்கலாங்க. கிறிஸ்துவின் அன்பை வாலண்டியா அறிக்கை பண்ணி தேவை நீதி இயேசு சாமட வாக்குத்தத்தையும் பிதாவாகிய தேவனுக்கு மாம்சமானி ஆகும் ஆவியின்படி எழுத்தின்படி அறிக்கை பண்ணுங்க. இயேசு அறிக்கைப்படி இயேசு கொடுங்களேங்க.
உங்கள் அப்பா மட்டும் சொத்தா, ஏன் அப்பா மட்டும் சொத்தா? இயேசுவை தந்து இவ்வளோ உலகத்தை அன்பு எதுக்கு வித்தார் இயேசு உங்களுக்கு? உலகத்து இயேசுவை தரும் இயேசு ரத்தம், அந்த இயேசு சாமட்ட வாக்கு தத்தங்கள் ஆதியோல் வெல்வி எல்லா வாக்கு தத்து இயேசு அதை பிதாவாகிய தேவனுக்கும் மாம்சமானியா இருக்கும் குடும்பத்தார் இனத்தா தேசம் தலைமையில் கவி இயேசு ஜீவன் பரிபூர்ண ஜீவன் மாம்சமானி அவருக்கு அறிக்கை செய்ய தேவ தூதர்கள் பணிவிடை பரிசுத்தாவி அவனுக்கு வானம் திறக்கப்படும். தேவாய் புறாவை பிசாசு வெக்கப்பட்டு பிசாசு உன்னை பார்த்து என்ன பண்ணான்? 40 நாள் இருந்து என்ன பண்ணுவாங்க? அவர் வனாந்தத்தில் 40 நாள் இருந்து சாத்தானால் சோதிக்கப்பட்டு இந்த சாத்தான் இயேசுவை ஜெயிக்கவே முடியல. ஏன்னா இயேசுவாவே இருக்கார். ஜீவனும் தேவனி ஊத்தியிலும் பிதாவாகி தேவனுக்கு மாம்சமான் காமிச்சுட்டே இருக்கிறார். மாம்ச சிந்தியே இயேசுக்கு இல்லைங்க. நல்ல மேய்ப்பந்த நாடுகளுக்கு ஜீவனையே கொடுக்குறான். அதை விட்டு கீழே இறங்க மாட்டார். இறங்கினாவே நீ நன்மை தீமை அறியத்தக்க கடியில் போயிடுவேன். அதனால் கிறிஸ்து இயேசு ஜீவசர் தேவநீதி உயிர்த்தல் இயேசு சாப்பிட வாக்குது பிதாவாகி தேவனுக்கு மாம்சமானி அவருக்கும் கொடுக்க தேவ தூதர்கள் உனக்கு பணிவிடை செய்வார்கள். மனுஷன் வாய்நாளெல்லாம் பாருங்க, நன்மை தீமை அறியத்தக்க கனி இதுதான் ஆதாம் ஏவாள் செய்த பாவம். என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் வாய்நாளெல்லாம் அந்த நன்மை தீமை அந்த சன்மார்க்கு துன்மார்க்கு அந்த 2 வட்டத்திலேயே வாய்நாளெல்லாம் எப்படிதான் இருக்கிறான் தெரியல, ஆனால் இருக்கிறான். அதே போல இயேசு கிறிஸ்து ரத்தத்தால் விட்டு இயேசு வழி இயேசு ஜீவனை தேவநீதி இயேசு ஜீவனுக்குள்ளே வாய்நாள் இருக்கலாம் இல்ல. அப்போ தேவ தூதர் பணி. அப்போதான் ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு மோசே பவுல் யசராஜாதியை போல மாபெரும் உயர்வுகளை வெற்றிகளை ஜெயங்களை நீங்கள் போய் உங்களுக்கு உருவாக்க எந்த ஆயுதம் வாய்க்கக்கூடாது. யாரா இருந்தாலும் சரி எவராது இயேசு சரீரம் தேவநீதி டு இயேசு சாப்பிட வாக்குத்தத்தை உங்க குடும்பத்துக்குண்டான காரியங்கள் உங்க பிள்ளைகளுக்குண்டான திருமண காரியங்கள் பொருளாதார காரியம் ஊழியத்தின் எல்லாம் இயேசு ஜீவன் பரிபூர்ண தேவனுக்கு தர மாம்சமாரி கொடுக்க எல்லா காரியங்களும் நீ ஜெய பெறுவீர்கள். பரிசுத்தாவியான தேவ தூதர்கள் உங்களுக்கு பணிவிடை செய்வார்கள். அதனால இயேசு இப்படித்தான் வாழ்ந்தார். மத்திய மார்க் லூக்கா யோவான் முழுவதும் இயேசுக்கு தேவ தூதர்கள் பணிவிடை செய்து. ஏன்னா இயேசு ஜீவனையும் பரிபூர்ண ஜீவனும் மாம்சமானி அவருக்கு வெளிப்படுத்திட்டு இருந்தார். சபித்தாலும் சரி நிந்திச்சாலும் சரி தூஷித்தாலும் சரி அவரை கேவலப்படுத்தாலும் சரி நல்ல மேய்ப்பட்ட நாடுகளுக்கு ஜீவனை தம்பா தருவார். இயேசு ரத்தம் உன் பேர் சொல்லி பிதாவாகி தேவனுக்கு மாம்சமான கொடுத்து பாவ நிவர்த்தி பண்ணிட்டு போயிட்டே இருப்பாரு. பெரிய ஊழியத்தை செய்தார். நீங்க கூட அதே மாதிரி செய்யலாம். யாரை பாரு, எந்த மனுஷன் பாரு, நல்ல மேய்ப்பந்த நாடுகளுக்கு ஜீவனையே கொடுக்கிறான். நானே வழி நானே சத்து நானே அந்த இயேசுவை தான் அறிக்கப்பட்டார் யாருக்கும். மத்திய மார்க் லூக்கா யோவான் எங்க அவன் பேர் சொல்லி பிதாவாகிய தேவனுக்கு மாம்சமான அவருக்கு இயேசு ஜீவன் பரிவர்த்தனை அறிக்கப்பட்டார். உடனே தேவதூருக்கு முன்பாக இயேசு பேர் அறிக்கப்பட்ட இயேசு தேவதூர்கள்லாம் வந்து பணிவிடை செய்யறாங்க. காற்றின் கடையில் அதட்டுறாரு. ஹல்லேலூயா, எவ்வளவு பெரிய காரியத்தெல்லாம் செய்யறாரு. அப்போ நீங்களும் இயேசு கிறிஸ்துக்குள்ளே இருக்க பழகி கொள்ளுங்கள். என்னதான் சாத்தான் டக்கரைச்சாலும் உங்களை சேதப்படுத்த முடியாது. கிறிஸ்து இயேசுக்குள் இருக்கும் பட்சத்திலே மாம்ச சிந்துக்கள் போயிட்டு ஆண்டவர் எனக்கு உதவி செய்ய ஆண்டவர் மேல குறப்பட்டு கூடாது. இயேசு ஜீவன் பரிபூர்ண ஜீவன் தேவன் தனக்கு உலகத்து மாம்சமானி அவருக்கு ஆவியின்படி எழுத்தின்படி கோடா கூடிய கொடுக்கிறேன். அல்லேலூயா. ஆபிரகாம் ஈசாக்கு பலிபீடத்தை ஒரு பைதுட்டோடு தேவனுக்கு தான் கொடுத்துக்கிட்டே இருக்கிறார்கள். பசுத்தாய் தேவதூர்கள் ஆபிரகாமை சந்திக்கிறார்கள். கிறிஸ்துவை உலகத்துக்கு தேவனுக்கு வெளிப்படுத்தினார்கள். ஆபிரகாமுக்கு தேவதூர் பணிவிடும், ஈசாக்கு தேவதூர் பணிவிடும், யாக்கோபுக்கு தேவதூர்கள்லாம் பணிவிடை செய்த புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து அந்த பைதொட்டு ஆட்டுக்குட்டி அதை தேவனுக்கு தான் உலக தேவதூர்களுக்கு பணிவிடை செய்வார்கள். வாழ்க்கை ஆசீர்வாதமாய் ஐஸ்வர்யமாய் மகிழும் கனவு புகழ்ச்சின்ற இதாகும். பாவத்தின் சம்பளம் மரணம் பிசாசு உங்களை சேதப்படுத்தவே முடியாது. பரிசுத்த பிதாவே இந்த வார்த்தையின் மூலமாய் எங்களோடு கூட பேசின ஒவ்வொரு வார்த்தைக்காய் நன்றி சொல்லுவாப்பா. பயப்படாதே கலங்காதே இனி நான் அல்ல இயேசுவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். அவருடைய அப்பத்தின் திராட்சை பானம் பண்ணி இயேசு சரி இயேசு ரத்தம் கோடா குடி விலை பத்தி புலி ஜீவ சொல்ற ஜீவ ரத்தம் ஜீவ வார்த்தை ஜீவ வாக்கு அது ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபின் வாக்கு கிறிஸ்துவின் மூலம் கொடுக்க அதை பிதாவாகிய தேவனுக்கு மாம்சமானி அவருக்கு ஆவின்படி எழுத்தின்படி ஒவ்வொரு நாள் கட்டவிச்சு கொண்டே இருக்கிறதா. எங்கள் பேர் தேவதூர் பணிவிடை தேவதூர் முன்பாக அறிக்கை பண்ணப்படுகிறதாவே சோத்தரிக்கிற ராஜா. மசூர் முன்பாக என்னை மறுதளிக்கிறவனும் அவர் தேவதூர் முன்பாக மறுதளிக்கப்படுவார். இயேசுவை மறுதளிச்சாக்கா மாம்ச சிந்தியே காட்டுவன்னு அர்த்தம். அப்போ மனுஷன் முன்பாக என்னை மறுதளிக்கிறவன் தேவதூதர் முன்பாக மறுதளிக்க பண்ணுவானா. மத்தியில் இதை விட ஒரு படி மேல மனுஷன் முன்பாக என்னை அறிக்கை பண்ண அவனை பரலோகத்து பிதாவுக்கு முன்பாக அறிக்கை பண்ணுவானா. கிறிஸ்துவ முழு உலகத்துக்கு நீ அறிக்கை பண்ணிட்டு இருந்தீனாக்கா. அதனால கிறிஸ்துவை உலகத்துக்கு தேவனுக்கு தனக்கு இயேசு சாப்பிட வாக்கு ஆவின் படி கோடா கோடி கார் கோடா பங்களா ஆசீர்வாத ஐஸ்வர்யம் இயேசு சாப்பிட வாக்கு கோடா கொடுத்து தீருங்க. பிதாவாகி தேவனுக்கு மாம்சமான தேவதற்கு அறிக்கப்பட்டது. ஆபிரகாமை ஆசிர்வதித்த தேவன் ஈசாக்கை ஆசிர்வதி யாக்கோபை ஆசிர்வதித்த தேவன் ஆபிரகாமை பூமி தாங்கக்கூடாதபடி ஆசிர்வதித்தது. உன்னை கிறிஸ்து மூலமாக சகல காரியத்தில் ஆசிர்வதித்த பிசாசு உங்களை சேதப்படுத்தவே முடியாது. 40 நாள் அளவு பிசாசு சேதப்படுத்தவே முடியவில்லை.
தேவதூதர்கள் பணிவிடை செய்து கொண்டே இருந்த வாழ்நாள் முழுக்க உங்களுக்கு தேவதூதர் பணிவிடை செய்ய வேண்டுமானால் வாழ்நாள் முழுக்க தேவனுக்கு தனக்கு உங்களுக்கு இயேசு ஜீவனை பண்ணி இயேசு சார்ந்த கூட வெளிப்படுத்திக் கொண்டே இருங்கள். கர்த்தர் வாழ்க்கைய பெரிய காரியங்கள். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. என்னுடைய பெயர் பாஸ்டர் ஆர் தாமஸ் துளசிராமன். என்னுடைய மொபைல் நம்பர் 7339586648. என்னோடு கூட தொடர்பு கொள்ளுங்கள், சத்தியங்களை அறிந்து கொள்ளுங்கள். நான் மதுரைப்பட்டில் நியூ ஆஃப் அவர் ஏஜ் தலைமை போகிற அப்போஸ்தலர் ரெவரண்ட் டாக்டர் J.J.Y. அருள் அவர்களுக்கு உதவி ஊழியக்கான தேவடைய ஊழியத்தை நிறைவேற்றி வருகிறேன். இந்த செய்தியில் கர்த்தர் உங்களோடு கூட பேசியிருப்பாரானால் இந்த ஊழியத்தை உங்கள் காணிக்கைகளாலே தாங்குங்கள். என்னுடைய பேங்க் டீட்டெயில்ஸ்: இந்தியன் பேங்க், அக்கௌண்ட் நேம் ஆர் துளசிராமன், அக்கௌண்ட் நம்பர் 5922075523, IFSC கோட் ID IB 000B066, BB குளம் பிரான்ச், மதுரை, இந்தியா. காட் பிளஸ் யூ. அன்பானவர்களே, ஆதாமுக்குள் இருந்தால் மாம்ச சிந்தை, அசுத்தாவி, அசுத்த தூதர்கள் வந்து வாய்நாளெல்லாம் வீணாலா போயிடும். கிறிஸ்துவுக்குள் இருந்தா அவர் ஜீவ விருட்சம். தேவனுக்கு தேவநீதி உயிர்த்தெழுமா இருக்கிறார். அதை தேவனுக்கு தான் முழு உலகத்தை வெளிப்படுத்தார். தேவ தூதர்கள் பரிசுத்தாவியார் உங்களுக்கு கூட பணிவிடை செய்கிறார்கள். எது லாபம்? அதிலே நிலைத்திருங்கள். அல்லேலூயா. நித்திய ஜீவனை பூமி பரலோக ராஜ்யத்தில் சுதந்திரித்துக் கொள்வீர்கள். என்னுடைய மற்ற செய்திகளை நீங்கள் கேட்க வேண்டுமானால் பேஸ்புக்கில் சென்று துளசிராமன் தாமஸ் என்று சர்ச் செய்யுங்கள். யூடியூப், கூகுள் சென்று தாமஸ் துளசிராமன் என்று சர்ச் செய்யுங்கள். இந்த கடைசி நாளின் ஜெயிப்பில் தேவன் உங்களை வல்லமையாய் பயன்படுத்துவார். ஜோயே ஜீவன் வேதாகம சத்தியங்களை கேளுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இதை ஷேர் பண்ண. குறைந்தது ஒரு 100 பேருக்காவது பேஸ்புக்கில் உங்கள் நண்பர்கள் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதை செய்தி கேட்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த செய்தி 22/6/2019 அதிகாலை நேரத்தில் மதுரை பட்டணத்தில் எங்கள் வீட்டிலே கொடுக்கப்பட்டது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.